வந்து இந்த சரஸ்வதி ராமா அப்படிங்கிற பெயர் வந்து ஒரு காதல முடிச்சுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சரஸ்வதி ராம்நாத் மொழிபெயர்த்த இந்தியிலிருந்து மொழிபெயர்த்த 6-7 நாவல்களில் மிக முக்கியமான நாவலான தர்பாரி ராகம் பற்றின சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல இந்த 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க, 3 பகுதிகளாக அந்த உரையை பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து தர்பாரி ராகம் நாவல் எப்படிப்பட்டது அப்படின்னு, இரண்டாவது இதை எழுதிய லால் சுக்லா அவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது, மூணாவது சரஸ்வதி ராமநாதனுடைய மொழியாக்கம் இந்த நாவலை எப்படி கொண்டு வந்திருக்கு தமிழுக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். தர்பாரி ராகம் நாவல் படித்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ இந்திய மொழிகளில் வெளியாகி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல்களை பட்டியலை போட்டு தேடி தேடி படித்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் இந்த தர்பாரி ராகம் நாவலை ஒரு பழைய புத்தக கடையில் கிடைச்சிடலாம். அன்னைக்கு வாங்கின போது அதுவரைக்கும் தமிழில் படித்த பிறமொழி நாவல்களை விட வித்தியாசமான முக்கியமான நாவல் கேட்கிற எண்ணம் எனக்கு அப்போது ஏற்பட்டது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்று இந்த கருத்தரங்கத்துக்காக மறுபடியும் இந்த நாவலை படித்தேன். அந்த எண்ணத்தில் சுத்தமாக எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் இந்திய அளவில் வெளிவந்த மிக முக்கியமான நாவல்கள் ஒன்று அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த கருத்தில் எந்த மாற்றமும் எனக்கு ஏற்படலை. இன்னும் அந்த எண்ணம் அந்த கருத்து வலுப்பெற்றதை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மொழிபெயர்ப்பு நாவல்கள் நாங்கள்லாம் பேசிட்டே இருக்கோம். இதுக்கு இந்திய அளவில் பிற மொழிகளில் இருந்து, மலையாளத்தில் இருந்தோ வங்கத்தில் இருந்தோ ஹிந்தியில் இருந்தோ எந்த மொழி நாவல்களாக இருந்தாலும் நமக்கு கிடைப்பதற்கு 2 வாய்ப்புகள் தான். ஒன்று நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த தேசிய புத்தக கழகம், இன்னொன்று சாகித்ய அகாதமி. இந்த 2 நிறுவனங்கள் வழியாக மொழியாக்கம் செய்யப்படக்கூடிய புத்தகங்கள் தான் நமக்கு பிறமொழி நாவல்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பை அளிக்கின்றன. தரமான நாவல்கள், விருது பெற்ற நாவல்களை தரமான மொழிபெயர்ப்பாளர்களை வச்சுதான் அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைச்சது. இந்த நாவல்களை தான் ஒப்பீட்டளவு வச்சு பார்க்கும்போது தர்பாரி ராகம் அளவுக்கு இன்னொரு நாவல் இந்திய அளவில் மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு மறுபடியும் தோணும். ஏன் அப்படிங்கிறத வலுவாக சொல்ல முடியுது அப்படின்னா 2 காரணம். ஒன்று, இதனுடைய தனித்தன்மை மிக்க மொழி, எழுத்து நடை அந்த மொழின்னு சொல்ல முடியாது. முழுக்க ஒரு நாவல் 400-450 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாவல், பக்கத்துக்கு பக்கம், வாக்கியத்துக்கு வாக்கியம், கேலியும் கிண்டலும் மற்றவரும் நையாண்டியுமாக மகளிர் சொல்லுவோம் இல்லையா, அந்த முறையில எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னா தர்பாரி ராகம் மட்டும்தான். இப்போ ஒரு கவிதையோ அல்லது ஒரு சிறுகதையோ அல்லது கட்டுரையோ நீங்க வந்து சில பக்கங்கள் இருக்கிறத இந்த கேலி நையாண்டியாக வச்சு நீங்க எழுதிட முடியும். அது சுவாரஸ்யமா படிக்கிறவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா 400 பக்க அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாவலை நீங்க வந்து ஒவ்வொரு வரியிலையும் வாக்கியத்திலையும் அந்த நையாண்டி தன்னை குறையாம அப்படியே எழுதிக்க போறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அது அவ்வளவு எளிமையா எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் செய்யக்கூடிய வேலையை இல்லை. ஏன் அப்படின்னா அதுல நீங்க அந்த நக்கர் நையாண்டி எழுதும்போது கதையை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. நக்கர் நையாண்டினாலே சமகாலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். நீங்க உலக அரசியல், இந்திய அரசியல், மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசியல், அதனுடைய கேலிக்கூத்துகள், சினிமா நடிகர்களை பற்றிய விஷயங்கள், அன்றாட அரசியல் பத்திரிகை வரக்கூடிய கார்ட்டூன்கள், இது மாதிரியான வரலாறு, முக்கியமாக வரலாற்று பின்புலங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து மனசுல வச்சுட்டு அதை பற்றின ஒரு தெளிவோட அதை எந்த இடத்துல பொருத்தமா சொல்ல முடியும் அப்படிங்கிறத அந்த தெளிவு இருந்தால்தான் இவ்வளவு பெரிய நாவலை 400 பக்கம் 500 பக்கம் அந்த தொகையோட எழுதி நீக்க முடியும். அதை வந்து மாஸ்டர் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. தர்பாரி நாவல் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னக்கூடிய எந்த வரியிலுமே அந்த அக்கதல் தொகையை வந்து கொஞ்சம் கூட அந்த கெட்பம் வந்து குறைஞ்சே இருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு வரியிலையும் அதை திருப்பி கொப்பளிச்சு வந்துட்டே இருக்கும். அந்த விமர்சனங்கள் கேலி, அதாவது சமூக அரசியல் நடப்புகள் அல்லது அதிகாரிகளுடைய போக்குகள் இதை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் வந்து அந்த கேலியின் பின்னர் வந்து பெரும் நையாண்டி தத்துவம் மட்டும் இருக்காது. அந்த விமர்சனத்தில் சில புத்தலா இருக்கும், சில யோசிக்க வைக்கிறதா இருக்கும். இது மாதிரியான பல்வேறு கோணங்களையும் அந்த கேலியின் பின்னரையும் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் இது இந்திய நாவல்கள்ல
கையாண்டிருக்கக்கூடிய களம் இதனுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது விடுதலைக்கு பிறகான இந்தியாவில் இந்த அறம் மதிப்பீடுகளும் விடுதலைகள் வந்து எப்படி பொருளுக்கு மதிப்பெடுத்து போச்சு அப்படிங்கிற ஒரு உயரத்தை தான் சொன்னாங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தொழில்நுட்பர்கள், சமூக விரோதிகள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான ஊழல் பின்னணி பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊழல் பின்னணி பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கேடக மக்களையும் அறிவுஜீவிகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே யாரெல்லாம் இன்டலெக்சுவல்ஸ் புத்திசாலி நினைச்சுட்டாங்களோ அவங்க எல்லாருமே எதுவுமே செய்ய முடியாம ஒரு கையாளாக தன்னோட வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவலட்சணம் இருக்கு. அதுதான் இந்த நாவல். அதைத்தான் இந்த நாவல் சொல்லுது. இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி தலைவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்தால் என்னவெல்லாம் ஆகும் அப்படிங்கிற கனவுகளை எல்லாம் சொன்னாங்களோ அது எதுவுமே இந்தியா விடுதலைக்கு நடக்கல. வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. எல்லா கனவுகளுமே நொறுக்கப்பட்டிருக்காங்க. என்னாச்சுன்னா புதிய புதிய கோஷங்கள் எழுப்பப்பட்டன, புதிய புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டன. ஆனா அடிப்படையில யாருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம நம்ம பார்க்க முடியும். நிலப்படுத்துவ அந்த முறை, சாதிய அடுக்குகள், அதிகாரத்தினுடைய அதிகார அமைப்புடைய செயலின்மை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பழையபடி ஆனா இந்தியர்கள் கிட்ட இருக்கு. முதல்ல ஆங்கிலேய அரசு இருந்தது இந்தியர்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது பற்றி வேற எந்த வித்தியாசமும் இல்லை. முழக்கங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழக்கங்கள் மட்டும் மாறிட்டே இருக்கு, கோஷங்கள் மட்டும் மாறிட்டே இருக்கு. ஆனா அடிப்படையான விஷயங்கள்ல எந்த மாற்றமுமே இல்லை அப்படிங்கிறதா இந்த நாவல் ரொம்ப திருத்தமா சொல்லுது. நீங்கள் இந்த இது வந்து எழுதப்பட்ட 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷத்துக்கு அப்புறம் இதில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட துள்ளி கூட மாறவே இல்லை. ஒரு துள்ளிய ஒரு இந்தியாவோட கூட மாற்றமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கு. இதனுடைய கதை ரொம்ப ரொம்ப சுருக்கமானது. கதையை சொல்றது ஒண்ணுமே இல்லை. 2 மாசம் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். சிவபால்கஞ்சில் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு முதுகலை வரலாற்று மாணவர் ரங்கநாதன் தன்னுடைய மாமா கிட்ட வைத்தியம் பார்க்கறதுக்காக வருவார். அந்த வைத்தியர் மாமாவுக்கு அந்த கிராமத்துடைய தலைவர், அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், கூட்டுறவு சங்கம், இது மாதிரி அரசு அமைப்புகள் இல்லையா, மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக என்னெல்லாம் அரசு அமைப்புகள் இருக்கோ அதையெல்லாம் தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த அதிகாரிகள், ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த கிராமத்தையே தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள். இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு நடுவில் மக்களுக்கான எந்த பலனுமே சென்றடையாமல் போகக்கூடிய ஒரு நிலையை இந்த ரங்கநாத் எப்படி பார்த்து தன்னுடைய ஒரு லட்சியவாதத்தோட அந்த கிராமத்துக்கு வந்தவன் எப்படி ஏமாற்றத்தோட மன நொறுகி போறான் அப்படிங்கிறத கதை. கதையை பார்த்தா ஒரு வரியில் எழுதிருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் வந்து எல்லா மக்கள் நல திட்டங்களும் எப்படி அதிகார துஷ்பிரயோகத்தின் பேர்ல மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த மக்களுக்கு இது மாதிரி ஒண்ணு நடக்குதுன்றதே தெரியாம வச்சிருக்காங்க அவலம் பத்தி ஒண்ணு. இந்த 2 விஷயம் தான் இந்த ரங்கநாத்தின் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு பக்கங்களையும் காட்டப்பட்டதுடைய 70 வருஷம் ஆகுது சொன்னேன். 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாவல் எப்படி எழுதுனாங்களோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். இதுல இப்போ விரைவில் நமக்கு தேர்தல் மாற்றம். இதுல வந்து ஒரு பகுதியில 3 தேர்தல் முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 தேர்தல் முறைகளை ராம்நகர் மெத்தட் ஒன்று, மௌலானா மெத்தட், மணிவாந்தூர் மெத்தட் 3 பேர் சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்து ஜாதிய அடிப்படையில் தேர்தலில் வெல்வது, இன்னொன்று அதிகாரத்தினுடைய துணை கொண்டு எதிர்கட்சியை வந்து ஒன்றுமில்லா பண்ணி ஜெயிக்கிறது, 3வது ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தேர்தல் முடிக்கிறது, டைமை மாற்றி வச்சு பண்ணக்கூடிய 3வது முறை. இந்த 3 முறைகள் தேர்தல் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 10-15 முறைகள் இருக்கலாம். இன்னைக்கு இந்த முறைகள் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் நடக்குது பொழுது வந்து நம்ம யோசிக்க முடியும். அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக சொல்லியிருப்பாரு. இந்த நாவலில் அவர் சொல்லக்கூடிய இந்த சிவபால்கஞ்ச் அப்படிங்கிற கிராமம் வந்து ஒரு குறியீடு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு குறியீடு அந்த சிவபால்கஞ்சுங்கிற கிராமம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இந்த நாவல் கர்பாரியங்கிற நாவல் 70 வருஷத்துக்கு அப்புறம் மிக பொருத்தப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படிங்கிறது முக்கியமானது. 2வது இதனுடைய ஆசிரியர் ஸ்ரீ லால் சுக்லா. இது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உத்தரப்பிரதேசத்துல லக்னோ பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பிறந்தவர். 1947
எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நேருக்கு நேராக இருந்த பார்த்த அனுபவங்கள் இல்லையா, அந்த அனுபவங்களை வச்சுதான் நாவல்கள் அப்படிதான் எழுதியிருக்காரு. அந்த அதிகார துஷ்பிரயோகங்கிறது நேரடியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுடைய வேதனையை மட்டும்தான் அவர் தன்னுடைய புத்தகங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இவருக்கு ஏன் இவ்வளவு அங்கத தொழிலோட ஒரு அதிகார வர்க்கத்தை பத்தி ஏன் இப்படி எழுதணும்? இது ஒன்று தர்பாரி ராகத்தை மட்டும் இல்லை, மற்ற நாவல்களையும் அவருடைய கட்டுரைகளையும் சிறுகதைகளையுமே இதே துணை, இதே அங்கத தொழிலோட அதிகாரத்தை அரசியலை எதிர்த்த விமர்சனங்கள் தான் எல்லாத்தையுமே வெளிப்பட்டது. ஏன் இப்படி அவர் எழுதணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இவர் அந்த நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடி பிறந்தவர். வெள்ளையினை வெளியே வெட்டிட்டே மூமெண்ட் இருக்கும்போது அவருக்கு வயசு 16. நாடு விடுதலையான போது அவருக்கு வயது 21. அப்போ விடுதலை அடையும் போது நாடு நாளை சுதந்திரம் அடைஞ்சதுன்னா எப்படியெல்லாம் இருக்கும்னு ஒரு பல வாக்குறுதிகள் தரப்பட்டாங்க. அப்போ ஒரு இளையனா அந்த வாக்குறுதிகளை எல்லாம் கேட்டு நாளைக்கு சுதந்திர இந்தியா முடியாத ஒரு பொன்னான இந்தியாவில் இருக்க போது எல்லா இளைஞர்களும் கனவு கண்டு சில பேர் போராட்டத்தில் இருந்தாங்க, சில பேர் சுதந்திர போராட்டத்தில் முடிச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த போது அது முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் எதுவுமே நடக்கல. முன்னாடி இருந்த ஆங்கில ஆட்சிக்கும் அவங்களுக்கு இந்திய ஆட்சிக்கும் இருக்க வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம், ஒரு இளைஞர்களுக்குரிய ஒரு ஏமாற்றம். அப்படி எதுவுமே நடக்கல, கனவுகள்லாம் ஒழுங்கி போயிடுச்சு அப்படிங்கிற சூழல்ல எல்லாரும் ஒவ்வொரு விதமா அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவாங்க. சில பேர் வன்முறையை வழங்குவாங்க, சில பேர் மனதிலிருந்து ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இவர் இதை எதிர்க்கிறக்கான வழியா தன்னுடைய ஏமாற்றத்தை நொறுக்கப்பட்ட கனவுகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை அங்கதப்படியாக வெளிப்படுத்தினார். எல்லாத்தையும் சிரிச்சுட்டே கடந்து போகாது, சிரிச்சுட்டே நக்கலா கேலியாக சொல்லிட்டே போகாது. நாம இந்த அரசு அதிகாரிகள் அதனால அப்படிதான் எழுத முடியுங்கிறக்காக இந்த பாணி அவர் கையெழுத்து இந்த நாவல் அப்படி பிரசன் பண்ணியிருக்காரு. இந்த நாவல் வெளியாக போது பெரிய அளவுல விமர்சனம் வரவேற்கப்படாது. ஏன்னா எல்லாரும் என்ன பெரிய எழுத்தாளர்கள் என்ன சொன்னாங்க, வெளிவட்டாரத்துலன்னா இது ஒரு நெகட்டிவான ஒரு டோன் இருக்கு, இது அவநம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாவல், இதை படிக்கும்போது மிக மிக சோகை தரக்கூடிய நாவல் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் தான் முதலில் வெளியிடலாம். ஆனா சாகித்ய அகாடமி விருது அந்த நாவலுக்கு 1969 வழங்கப்பட்ட பிறகுதான் இந்த நாவல் பற்றிய பார்வையை மாறிச்சு. சாகித்ய அகாடமி எப்படிப்பட்ட நாவலை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்திருக்கிறது கணக்கு எழுதினோம். அப்போ அந்த நாவல் மொழிபெயர்ப்பு 69 பரிசு கொடுக்கப்பட்டு 75 தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அப்போ 10 நாவல்கள் 4 சிறுகதை தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள்லாம் எழுதியிருக்காரு கூட. லால் சுக்லா அப்படின்னா இன்னைக்கும் தர்பாரி ராகம் அப்படிங்கிறத முன்னாடி நினைக்குது. இப்போ லால் சுக்லாவுடைய அடையாளம் என்னன்னா தர்பாரி ராகம் தான். அப்படிப்பட்ட ஒரு நாவலாக இந்திய இலக்கியத்தில் முக்கியமான ஒரு இடத்தை லால் சுக்லாவுக்கு வழங்கியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த அங்கதம், கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, அரசியல் விமர்சனம் அப்படின்னா பேசிட்டே வரும்போதே தமிழ்ல நிறைய படிச்சவங்களுக்கு தமிழ் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய பெயர் மனசுல வந்துட்டே இருக்கணும். நாஞ்சில் நாடார் அப்படிங்கிற பேர் தோணிட்டே சமகாலத்துல இது மாதிரி அரசியலுக்கு இருந்தாங்க, அரசியல்வாதிகளுக்கு இருந்தாங்க. தமிழர்களுக்கு சினிமாவின் மேல இருக்கக்கூடிய மோகத்தை பற்றி, தமிழ் நடிகர்களுக்கு மீது தமிழர்களை பற்றி அபிமானத்தை பற்றி, இங்க நடக்கக்கூடிய கேலி கூத்துகளை பற்றி காட்டமான விமர்சனங்களை நம்முடைய கேலியின் கூட்டல் வழியாக கட்டுரைகள் சிறுகதைகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் நாடார் ஸ்ரீ சுக்லா லால் சுக்லாவை திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்ல இப்படிப்பட்ட ஒரு அங்கத நாவலை எழுத முடியும்னா அது நாஞ்சில் நாடார் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். மூணாவதாக சரஸ்வதி ராமன் ஹிந்தியில இருந்து 6 நாவல்களை மொழிபெயர்ச்சிருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் சொன்னாங்க அவருடைய மொழிபெயர்ப்பு எவ்வளவு சரளமா சீரா இருக்கு, தமிழ் வாசகர்கள் எவ்வளவு சுலபமா போக முடியுங்கிறத பற்றி எல்லாம் சொன்னாங்க. இந்த நாவல் ரொம்ப சிறப்பான நாவல் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கையாளப்படக்கூடிய இந்தி மொழிங்கிறது எல்லா நாவல்களில் இருக்கக்கூடிய இந்தி மொழிகளுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு மொழி. அதனால இதை மொழிபெயர்க்கிறது மிக சவாலான ஒன்று. ஏன்னா இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வரியிலையும் கேள்வி கிண்டல் இந்த மாதிரியான விஷயங்களா. அப்ப இதைய மொழிபெயர்க்கணும்னா அவர் லாசத்துல என்ன பின்னணியில அந்த வரலாற்று பின்னணியோ அவர் உலக அரசியல் பின்னணியோ ஒரு சமகால அரசியலை எப்படி எடுத்து சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் இவங்க புரிஞ்சுட்டு அந்த
டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மொழியினுடைய ஒரு தன்மை, அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல அதை மொழிபெயர்க்கணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய கேள்வியோ கிண்டலோ தமிழ்ல வாசிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அப்படியே கம்மியாகும். இல்லைன்னா அது வந்து சப்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நாவலை படிக்கக்கூடிய ருசியை குறைஞ்சு போயிடும். அப்படி இல்லாம எப்படி வந்து அதுல இந்த இந்தி நாவல்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள், அல்லது நாட்டுப்புற சொலவடைகள், வரலாற்று காவிய கதாபாத்திரங்களுடைய ரெஃபரன்சஸ், இது எல்லாத்தையும் தமிழுக்கு பொருத்தமாக தமிழ் ரெஃபரன்சஸோட அவங்க வந்து பண்ணியிருக்கிறது தான் வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லணும். லால் சுக்லா வந்து எந்த அங்கத்தை எந்த டோன்ல சொல்லியிருக்காங்களோ அதே தமிழ்ல மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஹிந்தியில ஹிந்தி வாசிக்கக்கூடிய ஒன்று தெரிஞ்சு ஹிந்தியில எதையுமே வந்து நேரடியாக மொழிபெயர்க்கிறது ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு அதிகமாக புழங்கக்கூடிய சொல் ஏஐ அப்படின்னா அதை நம்ம தமிழ்ல என்ன பண்ணுறோம், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு மொழிபெயர்த்து அதை பயன்படுத்துறோம். ஹிந்தியில இவ்வளோ நம்ம மெனக்கிடவே மாட்டாங்க. நேரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த எழுத்துக்குள்ள எழுதிட்டே போயிடுவாங்க. அதை வந்து மொழிபெயர்க்கிறது தேவையா தேவையில்லையாங்கிறது பெரிய ஆர்கியூமெண்ட் இருக்காது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியில ரெஃபர்ஸ் அப்படியே எழுதிப்பாங்க. இந்த நாவல்ல சரசராமன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பல ஆங்கில சொற்கள் அப்படியே சரளமா இருக்கு. அட்ராக்டிவ், டிரைவர், கோர்ட், பியூன், போலீஸ், இது மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் இந்த ஆங்கில சொற்களை எப்படி பயன்படுத்துறோமோ அது ஹிந்தியில் அப்படியே பயன்படுத்துறது. எதையுமே அவங்க தமிழில் பண்ணாம அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி ஹிந்தியில் இருக்கிற மாதிரியே பயன்படுத்தி இருக்கிறது. என்னன்னா இந்த நாட்டினுடைய ஒரு மொழி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த தன்மைக்கு சிறிதும் அந்த தமிழில் மொழிபெயர்த்து அவருடைய ருசி கெட்டுருமோங்கிறத பார்த்துட்டு ஹிந்தியில் எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படியே தான் பயன்படுத்திருக்காங்க. அது இந்த நாவல் இவ்வளவு வெற்றிகரமாக நான் வாசிக்கக்கூடிய முக்கியமான காரணம் உங்க தமிழ் எதையுமே மெனக்கெட்டு மொழிபெயர்க்கல அப்படிங்கிறது. 6 நாவல் மொழிபெயர்க்கிறாங்க. கோதான் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். பிரேம்சந்த் நாவல் சாம்ராட்டம் சொல்லக்கூடிய பிரேம்சந்தனுடைய முக்கியமான ஒரு கோதான் பற்றி பேசுறதுக்கு சிறப்பாக இருக்காரு. அந்த நாவலுடைய களம் ஒரு கிராமத்து வாழ்க்கைய பின்னணியில ஒரு எளிய குடியான ஒரு பசுமை சொந்தமா வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க. ஒரு துயர கதை, அதனுடைய மொழியே வேற. இப்ப நான் சொன்ன தர்பாரினுடைய மொழி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் அதிகார துஷ்பிரயோகத்தை ஒரு கிராமத்தினுடைய பின்னணியில எப்படி தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்திக்கிறாங்கிறத அங்கதத்தோட சொன்ன நாவல். ராதையும் இல்லை ருக்மணியும் இல்லை அப்படிங்கிற நாவல் அமிர்தா அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து ஒரு ஓவியம் தன்னுடைய நினைவாலயமாக தன்னுடைய காதலை பற்றி தன்னுடைய இறந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டே போகக்கூடிய விதமாக எழுதப்பட்ட நாவல். இது அத்தியாயனுடைய நமக்குனாமிய வீரர்கள் ஒரு மரவீட்ட பனிச்சலுக்குள்ள மாட்டிக்கிட்ட 2 பெண்கள், ஒரு முதியோர், ஒரு இளம்பெண், இவங்களுடைய மன உணர்வை சொல்லக்கூடிய நாவல். இப்படி ஒவ்வொரு நாவலுமே வெவ்வேறு களங்களில் வெவ்வேறு மொழித்தன்மையை கொண்ட நாவல்கள். ஆனால் சரசராமன் அவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்பு வழியாக படிக்கும் போது இதனுடைய உணர்வுகளை நேரடியாக நம்ம புரிஞ்சுக்கிற அளவுல எந்த அதாவது நம்ம கவனச்சிதைவு ஏற்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நாவல்கள் அந்தந்த களத்துக்கேற்ப மொழியை தமிழ்ல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயம். கடைசியா நமக்கு இது வரைக்கும் இந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட் சாகித்ய அகாடமியுடைய ஒரு 60-70 நாவல்கள் தமிழ்ல முக்கியமான நாவல்கள் தமிழ்ல கிடைச்சதுன்னு சொல்லலாம். இதுல ஒரு கணிசமான நாவல்களை சரஸ்வதி மொழிபெயர்த்தாங்க. எப்பவுமே நம்ம இந்திய அளவு முக்கியமான நாவல்கள் அப்படின்னா ஏற்கனவே சுனில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி 2 நாவல்களை பேசிட்டே இருக்கும். ஒன்று வந்து ஆரோக்கிய இயக்கம், அடுத்தது ஒரு குடும்பம் சிதைகிறது, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நீலகண்ட பறவை எண்ணிக்கூடிய பட்டியல் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சிதைகிறது, ஆரோக்கிய இயக்கம் அப்படிங்கிற அந்த முக்கியமான நாவல்களுடைய பட்டியலில் தர்பார் இளங்கத்தை கண்டிப்பா சேர்க்கணும் அப்படிங்கிறது திரும்பி இந்த நாவலை மறுபடியும் படிச்சதுக்கு உறுதியா நமக்கு தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாவலுடைய மொழித்தன்மை இதை எப்படி வெற்றிகரமான மொழிபெயர்க்கிறாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சமகால அரசியலுக்கு இந்த நாவல் எவ்வளவு பொருத்தமா இவ்வளவு 70-75 வருஷத்துக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளவு பொருத்தமானவங்க இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான விஷயம். நாவலோட தலைப்பு தர்பாரியார். என்ன தர்பாரியார்? தான்சே தெரியும் இல்லையா, மிகப்பெரிய இசைக்கலை. அவர் உருவாக்கின பாடம் தான் அந்த தர்பார் ராம். இது பொதுவா ஒரு கம்பீரமான ஒரு தியான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் அப்படின்னு
வாய்ப்பு பெற்றதுக்கு வணக்கம்.